ரௌலட் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1919. தமிழ் கையேடு எழுதியவர் யார்? ஜி. போப். உ. சாமிநாதர் அவர்களின் தலைமையில் சென்னையில் இலக்கிய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1937. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. நம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள்கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. இந்த பாடலில் ஏவல் என்பதன் பொருள் என்ன? தொண்டு. பராபரக் கண்ணி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தாயுமானவர். கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? 2. கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி. தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? ஆசிய ஜோதி. வள்ளலார் எந்த ஊரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார்? வடலூர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இவை யாருடைய அடிகள்? வள்ளலார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று பாடலை எழுதியவர் யார்? அன்னை தெரசா. அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது? அமைதி. கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் எது? குழந்தைகளை பாதுகாப்போம். பொறுத்துக. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். கலங்கரை நூலின் ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது? மதலை. உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? கடல். உச்சி என்னும் பொருள் தரும் சொல் எது? சென்னி. நெகிழி என்பதன் பொருள் என்ன? தீச்சுடர். வேயா மாடம் என்பது எது? வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது. கலித்தொகையில் மருதத்திணையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 35. கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள பாடல்களை பாடியவர் யார்? மருதன் இளநாகனார். அகநானூறு டேஸ் நூல்களுள் ஒன்று. எட்டுத்தொகை. அகநானூரை டேஸ் என்றும் அழைப்பர்? நெடுந்தொகை. வங்கூழ் என்பதற்கு டேஸ் என்று பொருள்? காற்று. கப்பல் என்னும் பொருள் தரும் சொல்? வங்கம். அலகு என்னும் பொருள் தரும் சொல் எது? உரு. பொறுத்துக. போல. பிளக்க. நீகான் நாவாய் ஊற்றுபவன். கோடு உயர். கரை உயர்த்த. மாட ஒவ்வரி. கலங்கரை விளக்கம். இன்று + ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எது? இன்றாகி. பொறுத்துக. எரா. அடிமரம்.